Hello guys, welcome to Puratamil Fitness. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 1600 மீட்டருக்கு வந்து வீக்லி பிளான் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வீக்லி பிளான் சொல்லுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா. சோ நான் சொல்ல போற இந்த வொர்க் அவுட் மட்டும் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா வந்து உங்களோட டைமிங் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா. சோ மறக்காம இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ மண்டே மார்னிங் பாத்தீங்க அப்படினா மார்னிங் செஷன் என்ன பண்றீங்க அப்படினா வார்ம் பண்ணிக்கங்க. வார்ம் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா லாப்ஸ் ஓகேவா. லாப்ஸ் அப்படினா 1800 600 400 200 ஓகேவா. ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் பாத்தீங்க அப்படினா நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே போறோம் ஓகே. ஒவ்வொன்றிலயும் ஒவ்வொரு லாப்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 1000 லாப்ஸ் என்ன பண்றீங்க அப்படினா ஒரு 1000 லாப்ஸ் எவ்வளவு ஃபேஸ் அப்படினா 4 மினிட்ஸ் டைமிங் வச்சிருக்கீங்க ஓகேவா. நீங்க 4 நிமிஷத்துக்கு மேல ஓடக்கூடாது. ஏன் அப்படினா நீங்க 4 நிமிஷத்துக்கு ஒரு 3:30 க்குள்ள நீங்க ஓடுனீங்கனா மட்டும் தான் 5:30 ஃபர்ஸ்ட் 5:30 க்குள்ள நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ 1000 லாப்ஸ்லயே பாத்தீங்க அப்படினா 5:30 ல ஓடுனீங்க அப்படினா ரொம்ப கஷ்டம் தான். சோ முடிஞ்சளவு பாத்தீங்க அப்படினா நான் 4 மினிட்ஸ் வச்சிருக்கேன் அப்படினா நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படினா ஒரு 4 ல இருந்து 4:30 க்குள்ள வந்து வர ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மேல வந்து நீங்க ஓட ட்ரை பண்ண வேணாம் ஓகேவா. சோ இடையில நம்ம 4 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து நான் ஓடுறோம் இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படினா நான் கொடுத்த டைமிங்குள்ள வர ட்ரை பண்ணுங்க ஓகே. 800 மீட்டர் லாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாப் 2:30 வந்து டைமிங் வச்சிருக்கோம் ஓகேவா. அடுத்து 600 மீட்டர் 2 நிமிஷம் டைமிங் வச்சிருக்கோம். 400 மீட்டர் லாப்ஸ் ஒன்று 75 செகண்ட்ஸ் டைமிங் ஓகே. எதுக்காக வந்து 400 லாப்ஸ் வந்து 75 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து 4 ரவுண்ட் ஓடுறீங்கன்னு வச்சுங்களேன் 1600 மீட்டர் ஒவ்வொரு லாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 to 80 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ஓடினீங்கன்னா மட்டும் தான் வந்து அந்த 5:30 கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு லாப்ஸ் வந்து 80 செகண்ட்ஸ் நீங்கள் டைமிங் வச்சு ஓடினா கூட 5:30 மேலே போகுது ஓகேவா. நீ ஃபஸ்ட் பேட்ச் எடுக்கணும் அப்படின்னா 5:30 வரணும் இல்லையா. அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகே. ஸோ முடிஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா லாப்ஸ் அந்த டைமிங் வந்து முடிஞ்சாலும் மெயின்டைன் பண்ணிக்கிங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து 200 மீட்டர் ஸ்பிரிண்டிங் ஓகே. முடிச்சக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புஷ்அப் வந்து 10 கவுண்ட்ஸ் 7 செட்ஸ். நீங்கள் அதிகமாக புஷ்அப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 வந்து 4 செட்டு போட்டு முடிச்சுங்க ஓகேவா. முடிச்சக்கப்புறம் வாண்டன் ஓகே. மண்டே மார்னிங் முடிச்சு ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பண்ணி முடிச்சுங்க. வார்ம் பண்ணி முடிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 3 கிலோமீட்டர் கன்னியூஸ் ஓகே. இப்போ நம்ம இந்த ஷெடியூலில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லேப்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஹெவியான ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்கும். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவர் மாதிரி கொஞ்சம் லாங்கு அப்புறம் பேசிக்கான ஆப்ஸ் ஒர்க் அவுட் புஷ்அப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேவா. ஸோ மண்டே ஈவினிங் வந்து வார்ம் பண்ணி முடிச்சுட்டு 3 கிலோமீட்டர் வந்து கன்னியூஸ் ஓடிங்க. 10 மினிட்ஸ் வந்து டைமிங் வச்சிருக்கேன் ஓகேவா. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 200 மீட்டர் ஸ்பிரிண்டிங் அடிச்சுக்கங்க ஓகே. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே அந்த பேசிட்டு இல்லையா அந்த பேசிட்டு இருக்கும்போது இந்த கார்ட்ஸில் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் ஒர்க் அவுட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த 15 ஒர்க் அவுட் உங்களுக்கு போதுமானது தான் ஓகேவா. இந்த 15 ஒர்க் அவுட் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண 2 செட்டு 3 செட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ரொம்ப எனஃப் தான் ஓகேவா. ஸோ இந்த வீடியோக்காக வந்து ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்க அப்படின்னா 10 கவுண்ட் வந்து பண்ணியிருப்பேன் ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கவுண்ட்டாக வந்து ஒரு 3 செட்டு பண்ணிக்கிங்க ஓகேவா. 3 செட்டு 2 செட்டு 15 ஒர்க் அவுட் 2 செட்டு பண்ணிக்கிங்க ஓகே. இதுவே போதுமானது ஓகே. ஆஃப் சர்க்கிள் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கிங்க ஓகே. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பண்ணி முடிச்சுங்க. இப்போ வந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லேப்ஸ் வந்து கரெக்டாக அந்த டைமிங் ஃபேஸ் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 மீட்டர் வந்து லேப்ஸ் வச்சிருக்கோம் ஓகேவா. மொத்தம் வந்து 8 லேப்ஸ் 8 400 மீட்டர் லேப்ஸ் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 70 to 80 செகண்ட்ஸ்க்குள்ளே வர ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஒவ்வொரு லேப்ஸ் கடையில் பார்த்திங்க அப்படின்னா 3 நிமிஷம் ரெஸ்ட்டு. ஸோ 3 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷம் ரெஸ்ட்டு அதிகமாக எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 வந்து 200 மீட்டர் ஸ்பிரிண்டிங் ஓகேவா ஃபினிஷிங்காக. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புல்லப் ஓகேவா. ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 புல்லப்ஸ் வந்து எடுக்கணும் இல்லையா. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா பேரலாக வந்து புஷ்அப்ஸ் புல்லப் ஹேண்ட் பவர் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக வந்து நான் டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புஷ்அப்ஸ் இருக்கும் இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக புல்லப்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா புல்லப்ஸ் வந்து 10 கவுண்ட்ஸு 3 செட் பண்ணிக்கிங்க ஓகேவா. ரெஸ்ட் 3 செட் பண்ணிக்கிங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளாங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 செகண்ட்ஸ் டைமிங் வச்சு ஒரு 3 செட் பண்ணி முடிச்சுங்க. முடிச்சதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கிங்க ஓகே. செவ்வாய்க்கிழமை மார்னிங் முடிஞ்சு ஈவினிங் செஷன் பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பண்ணி முடிச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கன்னியூஸ் ஈஸி ரன்னிங் ஓடுங்க. 30 மினிட்ஸ் டைமிங் வச்சிருக்கேன். ஒரு 6 நிமிஷம் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஓடிங்க ஓகேவா ரெக்கவருக்காக. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 300 மீட்டர் ஸ்பிரிண்டிங் ஓகே. 300 மீட்டர் ஸ்பிரிண்டிங் எதுக்காக அப்படின்னா ஃபினிஷிங்கில் ஓடணும் இல்லையா. அதுக்காக வந்து 300 மீட்டர் எடுத்துக்கங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சர்க்கிட் வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஒர்க் அவுட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வார்ம் டவுன் ஓகே. செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் முடிஞ்சு புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் செஷனில் வந்து டயர் ஒர்க் அவுட் ஓகேவா. இந்த டயர் ஒர்க் அவுட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சோடில் கட்டிக்கலாம் ஓகேவா. நான் இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறேன் ஓகே. எப்படி வந்து மாட்டணுன்றதை ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி வந்து நீங்கள் வந்து டயர் வந்து மாட்டிக்கிங்க ஓகேவா. நீங்கள் அப்படின்னா 4 கிலோமீட்டர் வந்து கன்னியூஸ் ரன்னிங் ஓகேவா. 25 மினிட்ஸ் டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ நார்மலாக உங்களால் எவ்வளோ நேரம் ஓட முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து ஸ்லோவாக ஓடுங்க ஓகேவா. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டயர் வித்து 200 மீட்டர் ஸ்பிரிண்டிங் ஓகேவா. டயரில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 200 மீட்டர் ஸ்பிரிண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 செட்டு ஃபினிஷிங்காக ஓகே. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புல்லப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 13 கவுண்ட்டு 3 செட்டு போதும் ஓகேவா. 13 கவுண்ட்டாக போட்டுட்டு 3 செட்டு பண்ணிக்கிங்க. நீங்கள் புல்லப்ஸ் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கவுண்ட் போகிறீங்க வச்சுக்கோங்க. 10வது கவுண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஏறிட்டு 10 கவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் மேலே ஏறிட்டு அந்த ஹோல்டிங் பொசிஷனில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் வந்து இப்படி ஹோல்டு பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பவர் வந்து அதிகமாகும் ஓகேவா. ஸோ அது இல்லாமல் நீங்கள் சடனாக வந்து 10 கவுண்ட்டில் இறங்கிட்டீங்க அப்படின்னா பவர் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகாது.
கவுண்ட். ஸோ புல்லப்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 10 கவுண்ட் போகிறீங்க அப்படின்னா 10 கவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து மேலே ஏறி ஹோல்டு பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா புல்லப்ஸ் கவுண்ட்டும் இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ புல்லப்ஸ் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணும், எப்படி வந்து புல்லப்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதுக்கான 2 வீடியோ நான் போட்டுக்கேன். ஓகேவா? அந்த 2 வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன், வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, அதில் இருக்கிற ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணால் போதும். புல்லப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 or 3 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளாங்க் 90 செகண்ட்ஸு 3 செட்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் வார்ம் அப் பண்ணிடுங்க. ஓகேவா? முடிஞ்சு புதன்கிழமை ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் செஷன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வார்ம் பண்ணி முடிச்சுங்க. வார்ம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் ஏசி ரன்னிங். ஓகேவா? ஏசி ரன்னிங்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடுங்க, ரொம்ப நார்மல் ஃபேஸ்லேயே ஓடிக்கிங்க. ஏன்னா மார்னிங் தான் வந்து டயர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் மைல்டாக பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ 3 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 மினிட்ஸ் வந்து டைமிங் வச்சிருக்கோம். ஸோ 13 மினிட்ஸ் இல்லாட்டி 14 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து முடிஞ்சாலும் ஓட ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 100 மீட்டர் ஸ்ப்ரிண்டிங் வந்து 2 கவுண்ட் ஃபினிஷிங்காக. ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஒர்க் அவுட், அப்புறம் வந்து புல்லப்ஸ் வந்து புஷ்அப்ஸ் வந்து 100 கவுண்ட்ஸ். ஓகேவா? ப்ராப்பராக வந்து புஷ்அப்ஸ் எப்படி எடுக்கணும் தெரில அப்படின்னா அதுக்கான வீடியோட லிங்க் நான் வந்து நான் கீழே கார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த ஒர்க் அவுட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேவா? வெனஸ்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் முடிச்சு சொல்லி அடுத்து வந்து தேர்ஸ்டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். ஓகேவா? ஸ்பீடு சேஞ்ச் மெயினாக அதுக்கு தான் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 1600 மீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 4 ரவுண்டுமே பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடணும். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் வந்து அதிகமாக வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ரீத்திங் வந்து கண்ட்ரோலுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீடு சேஞ்ச் வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் 400 மீட்டர் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து 200 மீட்டர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீடாக ஓடுங்க, 200 மீட்டர் வந்து ஸ்லோவாக ஓடிக்கிங்க. நான் சொல்கிற புரியும் நினைக்கிறேன். 400 மீட்டர் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 200 மீட்டர் நான் ஸ்பீடாக ஓடுங்க, அடுத்த 200 மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் எந்த ஃபேஸில் நார்மலாக ஓடுவீங்களோ அந்த மாதிரி ஓடிக்கிங்க. ஓகே, இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ரவுண்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 100 மீட்டர் ஸ்பீடு 100 மீட்டர் ஸ்லோ. ஓகேவா? இது வந்து எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 2 ரவுண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 4 மீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து என்ன ஆகும்னா 2 ஸ்ட்ரெயிட் இருக்கும், 2 கர்வ் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் ஸ்பீடாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு கர்வில் ஸ்லோவாக வரும், அடுத்து ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் ஸ்பீடாக வரும், அடுத்து கர்வில் ஸ்லோ, அடுத்து ஸ்ட்ரெயிட்டில் ஸ்பீடு. இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 ரவுண்டு. அடுத்து வந்து ரெஸ்ட் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து கர்வில் எவ்வளோ ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னா மெயினாக வந்து கர்வில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஈவெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் தான் வைப்பாங்க. ஸோ நீங்கள் கர்வில் வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கர்வில் வந்து ஓரத்துக்கு வந்து உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கர்வ் வந்து எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு ஸ்ட்ரெயிட்லெஸ் ஸ்லோ, அடுத்து வந்து கர்வில் ஸ்பீடு ஸ்ட்ரெயிட்லெஸ், இது மாதிரி வந்து 2 ரவுண்டு. ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து 200 மீட்டர் ஆரம்பிக்கிறோம், அடுத்து 100 மீட்டர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து 50 மீட்டர். ஓகேவா? 50 மீட்டர் ஸ்பீடாக வரும், 50 மீட்டர் ஸ்லோ வரும், அடுத்து 50 மீட்டர் ஸ்பீடாக வரும், அடுத்து 50 மீட்டர் ஸ்லோ வரும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ரவுண்டு கன்யூஸாக. ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சர்க்கட் பண்ணிக்கிங்க, ஆஃப் சர்க்கட் அப்புறம் ஆன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? தேர்ஸ்டே மார்னிங் முடிஞ்சு தேர்ஸ்டே ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பண்ணி முடிச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கன்னிஸ் ஓடுங்க, ஸ்லோவாக ஓடிக்கிங்க. ஓகேவா? அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்க அன்றைக்கி இந்த ஸ்ப்ரிண்டிங்கில் தேவையில்ல. அடுத்து புல்லஸ் போயிருங்க. புல்லஸில் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10 கவுண்ட்ஸு 5 செட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 10 15 13 புல்லஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 புல்லஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கவுண்ட்ஸ் முடிச்சுங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து டபுள் பார் இருக்கும் இல்லையா? இப்போ சிங்கிள் பார் இருக்குன்னா அடுத்து டபுள் பார் இருக்கும். டபுள் பார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைடு கையை பிடிச்சிக்க அந்த புல்ல பொசிஷன் கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த காலை வந்து மேலே வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். நான் இதுக்கான ரெஃபரன்ஸ் கீழே நான் வீடியோவில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது என்ன பண்ணிங்க அப்படின்னா 30 கவுண்ட்டு 4 செட்டு. ஓகேவா? புரியுது நினைக்கிறேன். புல்லஸ் வந்து அந்த செட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் பார்ல போய்டும். டபுள் பார்ல போயிட்டு ஒரு சைடு பிடிச்சி புல்லஸ் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 கவுண்ட்டு. ஓகேவா? 30 கவுண்ட்டு ஒரு 3 நிமிஷம் ரெஸ்ட்டு, அடுத்து 30 கவுண்ட். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 செட்டு பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா உங்களோட பைசஸ் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட புல் அப் கவுண்ட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது முடிச்சு பார்த்திங்க அப்படின்னா புஷ்அப் வந்து ஒரு 100 கவுண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் அதிகமாக புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 4 செட்டு போட்டு முடிச்சுங்க. இல்லை என்னால் 10 புஷ்அப்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னா ஒரு 10 கவுண்ட்டாக வந்து 10 செட்டு போட்டு முடிச்சுங்க. அடுத்து ஆன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அன்றைக்கி ஆஃப் இருக்கணும் தேவையில்லை. தேர்ஸ்டே ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போயிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஒர்க் அவுட் தான். ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கிங்க. அடுத்து ஃப்ரைடே மார்னிங் செஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வார்ம் பண்ணி முடிச்சுங்க. வார்ம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக இப்போ தான் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் 1600 மீட்டர் வரீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 ரவுண்ட் நல்லா ஓடிடுவீங்க. ஒரு 3ஆவது ரவுண்டு 4ஆவது ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா தைஸ் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓகேவா? தைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிலோ வெயிட்டை கட்டிட்டு ஓடுற மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷட்டில் ரன். ஓகேவா? வார்ம் பண்ணி முடிச்சுட்டு ஷட்டில் ரன் ஓடுங்க. 10 மீட்டர் ஷட்டில் ரன். ஓகேவா? 10 மீட்டர் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா
அங்கே போயிட்டு தொட்டுட்டு வந்தால் தான் ஒரு கவுண்ட் ஓகேவா. இது மாதிரி வந்து மொத்தம் வந்து 10 கவுண்ட்டு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 10 மீட்டர் வச்சுங்களேன், 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 இருக்கும், அங்கே ஒரு 2 இருக்கும். இதுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஆட் பண்ணுறேன் ஓகேவா. சிங்னா இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேயே ஃபினிஷ் பண்ணால் மட்டும் தான் ஒரு கவுண்ட். இது மாதிரி மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 10 கவுண்ட்டு 3 செட்டு ஓகேவா. ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டு கடையில் பார்த்திங்க அப்படின்னா 4 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேணும் ஓகே. இது மாதிரி வந்து ஒரு 3 செட்டு 10 மீட்டர் செட்டில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 40 மீட்டர் ஷட்டில் ரன். 40 மீட்டர் ஷட்டில் ரன் அப்படின்னா ஒரு 40 மீட்டர் ரனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கிங் வச்சுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கோன் இருந்துச்சு அப்படின்னா கோனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செங்கலோ இல்லை கல்லோ இலையை வந்து பிச்சு வச்சுக்கிட்டு அதில் ஒரு நார்மலாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதை வந்து நீங்கள் மார்க்கிங்காக வச்சுக்கலாம் ஓகேவா. அந்த டிஸ்டன்ஸ்க்காக சொல்கிறேன் ஓகே. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 40 மீட்டர் ஷட்டில் ரன். 40 மீட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 40 மீட்டர் வந்து தொட்டுட்டு இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு போய் தொட்டு வரணும். 40 மீட்டர் தொட்டுட்டு மறுபடியும் இங்கேயே வரணும் ஓகேவா. இங்கே வந்து டச் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறோம் 35 மீட்டர் தொட்டுட்டு மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கே வரும். அடுத்து 30 மீட்டர் தொட்டுட்டு இங்கே வரும். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 5 மீட்டர் வரைக்கும் தொட்டுட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு செட்டு புரிய நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 40 மீட்டர்லேருந்து கொஞ்சமாக 5 மீட்டர் ரிலீஸ் பண்ணிட்டே வந்து 5 மீட்டரில் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக முடிச்சிடும் ஓகே. இது ஒரு செட்டு. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் ரெஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸில் போகிறோம். ரிவர்ஸ்னால் இப்போ வந்து 40 மீட்டர் தொட்டு வந்தால இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மீட்டர் தொட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் வரும். அடுத்து வந்து 10 மீட்டர் தொட்டுட்டு அடுத்து ஸ்டார்டிங் வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மீட்டர் தொட்டுட்டு அடுத்து ஸ்டார்டிங் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டு பண்ணி முடிச்சுங்க ஓகேவா. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் ரெஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 மீட்டர் ஷட்டில் ஒன்றும் இல்லையா. அப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 மீட்டர் ஷட்டில் வந்து ஒரு 5 கவுண்ட் ஓகேவா. 5 கவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக முடிச்சு உடனே நிற்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 300 மீட்டர் ஸ்பிரிட்டிங் அடிக்கணும். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். இப்போ 4 மீட்டருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 300 மீட்டர் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி மார்க்கிங் போட்டுட்டு அது 5 ஷட்டில் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக நிற்காமல் ஒரு 300 மீட்டர் வந்து ஸ்பீடாக ஓடணும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஃபினிஷிங்கில் வந்து அந்த கால் மசில் லோடோட வந்து நீங்கள் ஸ்பீடாக ஓட ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வந்து வரைய வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக அந்த ஃபுல் மசில் லோடோட நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் 3 மீட்டர் ஓட ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேவா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் ஓட்டிங்க அப்படின்னா அங்கே போய் அந்த டைமிங் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கால் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வரும் ஓகேவா. அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே. இந்த செஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இது வந்து ஒரு ஒர்க் அவுட் கூட ஸ்கிப் பண்ணால் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேவா. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புஷ்அப் வந்து 100 கவுண்ட்ஸ் வச்சுருக்கேன். 10 கவுண்ட்டாக வந்து 10 செட்டு மட்டும் முடிச்சுங்க. அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் செட்ஸ்னு சொல்லுவாங்க. பார்ட்னர் செட்ஸுக்கான வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்டை வந்து உங்களுக்கு வந்து பண்ணிவிட சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் அவர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவருக்கு மாற்றி பண்ணிக்கிங்க ஓகேவா. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பாடியுமே வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகே. ஏன்னா இந்த ஷட்டில் ரன்னு இப்போ ஹில்ஸ் ட்ரைனிங்கில் போகிறேன் அப்படின்னா டபுள் ஸ்ட்ரெச் இந்த பார்ட்னர் ஸ்ட்ரெச் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ண முடியும். நீங்கள் ஓனாக பண்ணலாம், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்க ஓகேவா. ஸோ இதோட வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட் ஓகேவா. இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பண்ணி முடிச்சு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் ஓகேவா. சும்மா நார்மலாக வந்து ஒரு கன்டினியூஸ் ரன்னிங் வச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் டார்கெட் வச்சு 15 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சர்க்கிள் முடிச்சதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கிங்க ஓகேவா. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு அடுத்து வந்து சனிக்கிழமை வரும். சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஹில் ஒர்க் அவுட் வந்து எனக்கு பக்கத்தில் ஹில் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வந்து டயர் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை நான் கிரவுண்டில் இல்லை, டயருமே எனக்கு அவைலபிள் இல்லை, என் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் பேண்டேஜ் சொல்லுவாங்க. ஒரு ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஜி வந்து வெயிட் வந்து அந்த ஆங்கிள் சுற்றிக்கிட்டு அதில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கண்டிஷன் நீங்கள் ஓடணும். ஸோ இந்த ப்ராடக்டான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் ஓகேவா. இதை வந்து எனக்கு கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹில் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டயர் ஒர்க் அவுட் பண்ணலாம். டயர் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஆங்கிள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த 3 வந்து ரொம்ப மஸ்ட்டு. இது அந்த டயர் ஒர்க் அவுட் இந்த ஆங்கிள் ஒர்க் அவுட்டோட ரொம்ப பெஸ்ட்டான ஒர்க் அவுட் பார்த்திங்க அப்படின்னா ஹில் ஒர்க் அவுட். ஏன் அப்படின்னா ஹில் ஒர்க் அவுட் வந்து மேலே போக என்ன ஆகும்னா ப்ரெஷர் கம்மியாகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சு வந்து அதிகமாகும். அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ஃபீல்டில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து மசில் வந்து ரொம்ப லோட் ஆகும் ஓகேவா. அந்த மசில் லோடோட நீங்கள் வந்து அடுத்து ஓட என்ன அப்படின்னா மசில் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆயிரும். அடுத்து வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஷட்டில் ஓடும்போது எந்த அளவுக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹில் ட்ரைனிங்லேயும் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஓகேவா. இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஹில்லில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கிலோமீட்டர் வந்து அப்ஃபீல் ஓகேவா. அப்ஃபீல்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடிக்கிங்க. ஒரு 17 நிமிஷம் டார்கெட் வச்சிருக்கோம் ஓகேவா. 17 நிமிஷத்தில் முடிச்சுட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க என்ன பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மேலே போனீங்க இல்லையா அதே அங்கேருந்து மறுபடியும் கீழே நீங்கள் ஸ்டார்டிங் வரைக்கும் கீழே வந்து ஸ்பீடாக வரணும். ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக அப்படின்னா நீங்கள் வந்து கிரவுண்டில் வந்து ஒரு 400 மீட்டர் வந்து ஒரு 75 செகண்டுக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுவீங்களோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 300 மீட்டர் அந்த 3 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இப்போ நீங்கள் கீழே போகும் பார்த்திங்க அப்படின்னா கால் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீடை வந்து அரெஸ்ட் பண்ணி அதாவது ஸ்டாப் பண்ணி ஓடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாமல் உங்களுக்கு மூமெண்ட்டுக்கு ஓரளவுக்கு உங்களால் ஒரு 90 ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விட்டுருங்க ஓகேவா. அந்த ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் ஃபுல்லாக வந்துருங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா
உங்கள் லெக் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகும். அது மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் 3 கிலோமீட்டருமே ஒரே ஸ்பீடில் ஓடுறீங்க இல்லையா, அந்த 3 கிலோமீட்டர் ஒரே ஸ்பீடில் ஓடிச்சிங்க அப்படின்னா 1600 வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேவா, ஈஸியாக ஓடிடலாம். ஓகே, இது ரொம்ப மஸ்ட்டு. இது ஃபாலோ பண்ணிக்கிங்க. சப்போஸ் எனக்கு வந்து ஹில் பக்கத்தில் இல்லை, நான் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து டயர் ஒர்க் பண்ணலாம். ஓகே, டயர் ஒர்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா டயரை மாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்லோவாக ஓடுங்க. ஓகேவா, ஸ்லோவாக ஓடிக்கிங்க. ஓகேவா, முடிச்சக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 200 மீட்டர் ஸ்ப்ரிண்டிங். ஓகேவா, ஒரு 5 செட்டு டயரை மாட்டிகிட்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 200 மீட்டர் ஸ்ப்ரிண்டிங் வந்து அந்த செட் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த செட் வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ ஹில் ட்ரைனிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு இல்லையா. ஸோ நீங்கள் ஹில்லுக்கு ஈக்குவலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேவா, இல்லை எனக்கு வந்து டயர் ஒர்க் அவுட்டுமே அவைலபிளாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வெயிட் இல்லையா, அந்த ஆங்கிளில் வந்து வெயிட் கட்டிட்டு ஒரு கால் 1 கிலோ கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் நார்மலாக ஓடுங்க. ஓடி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் வெயிட் கட்டிக்கிட்டே பார்த்திங்க அப்படின்னா 200 மீட்டர் ஸ்ப்ரிண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 செட் அடிச்சுக்கங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஹில் ட்ரெயினுக்கும் டயர் ஒர்க் அவுட்டுக்கும் ரொம்ப ஈக்குவலான ஒர்க் அவுட் தான். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ சனிக்கிழமை என்ன பண்ணலாம், ஹில் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை விட்டிங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து டயர் ஒர்க் அவுட் பண்ணலாம். டயர் ஒர்க் அவுட் இல்லை அப்படின்னா ஆங்கிளில் வந்து கட்டிட்டு இந்த வெயிட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரன்னிங் போகலாம். ஓகேவா, நிற்கிங்க. ஓகேவா, முடிச்சக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்னர் ஸ்ட்ரெச் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி ஹெவியாக பண்ணுற அன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் ஸ்ட்ரெச் பார்ட்னர் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோ நான் கார்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் மாற்றி வந்து இந்த மாதிரி ரெக்கவருக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிங்க. ஓகேவா, முடிச்சக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புஷ்அப் வந்து ஒரு 100 கவுண்ட்ஸு 20 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 செட்டும் போட்டு முடிச்சுக்குங்க. அப்புறம் வார்ம் டவுன் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இது முடிஞ்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங். ஓகேவா, மார்னிங் ஒர்க் முடிச்சல அடுத்து ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வாக் பண்ணி முடிச்சுங்க. வாக் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ரன்னிங் போங்க. 3 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் போய்ங்க. முடிச்சக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சர்க்கட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பாடி வந்து வார்ம் டவுன் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இது முடிஞ்சு. ஓகே, சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் அவுட் முடிஞ்சு. ஓகே, மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என்னென்ன ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ண சொல்லிட்டே இல்லையா. சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அந்த சண்டே வந்து ரெஸ்ட் எடுக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாரத்தில் 7 நாளுமே வந்து ஒர்க் அவுட் போட்டுக்கிருப்பீங்க. ஓகேவா, அப்படி வந்து தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க. இப்போ 6 நாள் ஹெவியாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் தான் ஆகும். சரிங்களா, அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்காமல் வந்து அன்றைக்கி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது, இன்னும் டவுனாக தான் ஆகும். ஓகேவா, ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வந்து வாரத்தில் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுவோம். ஓகேவா, ஸோ நீங்கள் இப்போ வந்து டைம் இல்லை அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 நாள் அந்த ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணிட்டு சண்டே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஓகேவா, அன்றைக்கி வந்து நீங்கள் புஷ்அப் போகிறது புல்அப்ஸ் போகிறது ஆப்ஸ் போகிறது எதுவுமே வேணாம். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா மண்டே வந்து மார்னிங் வந்து டைமிங் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா, மெயினாக வந்து எதுக்காக டைம் வச்சு செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது மட்டும் கிடையாது, எல்லா ஒர்க் அவுட்டுமே சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரியணும் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த டைமிங் இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே மிஸ்டேக் பண்ணணும் தெரியாது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் போட்டு பார்ப்போம் இல்லையா, டெஸ்ட் போடும்போது தான் மேக்ஸில் வீக்காக இருக்குமா சயின்ஸில் வீக்காக இருக்குமான்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். அந்த வாரம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு அடுத்து நான் வந்து ஈவெண்ட் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்கே டவுன் ஆகுன்றது தெரியும். ஓகேவா, இப்போ நீங்கள் மெயினாக வந்து டைம் வைக்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிங்க. அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டு சக்கரை பாலோ அப்புறம் பச்சை பயிறு சுண்டல் ஏதாவது ஊற வச்சு சாப்பிட்டு போங்க. ஓகேவா, இல்லை அப்படின்னா ஒரு கோதுமை பிரெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பீனட் பட்டர் இது வச்சு சாப்பிட்டு போங்க. ஓகேவா, ஸோ ஃபுட்டு பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, அது அந்த வீடியோக்கு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க, அதே போதுமானது தான். ஓகேவா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அந்த பாலை குடிச்சிட்டு போயிட்டு நல்லா ப்ராப்பராக ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் வந்து டைமிங் வந்து வைக்கிறது ஃபோன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் டைமிங் வைக்கும்போது என்ன பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 4 ரவுண்டு சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுவீங்களே, அப்படி பண்ணாதீங்க. இப்போ மொத்தம் 4 ரவுண்டு இல்லையா 1600 மீட்டருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தம் அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வரோம்னா 70 வரும், 70 செகண்ட்ஸ் 75 செகண்ட்ஸ்க்குள்ளே வரும். செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 75, தேர்டு பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 75, ஃபோர்த் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 70 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து டார்கெட். ஓகேவா, இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 80 செகண்ட்ஸ் அந்த ஃபேஸ்லேயே வந்து ஓட ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் 4 ரவுண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி 80 செகண்ட்ஸ்க்குள்ள ஓடினா மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா 5:30 கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிடும். ஓகேவா, நான் வந்து 70 சொன்னேன் பார்த்திங்களா, அந்த 75 என்ன பண்ணிங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே ஓடிடலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஓடும்போது லேப்ஸ் டைமிங் அடிங்க, செகண்ட் ரவுண்ட் ஓடும்போது லேப்ஸ் அடிங்க, தேர்ட் ரவுண்ட் ஓடும்போது லேப்ஸ் அடிங்க, ஃபோர்த் ரவுண்ட் ஓடும்போது லேப்ஸ் அடிங்க. ஓகேவா, அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 ரவுண்டில் எங்கே நீங்கள் ஸ்லோவாக வரீங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் நல்லா ஓடிப்பீங்க 80 செகண்ட்ஸில் ஓடிப்பீங்க. ஃபோர்த் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 செகண்ட்ஸில் போயிடும். ஓகேவா, அது வந்து உங்களுக்கு தெரியாது எந்த ரவுண்ட் வந்து நம்ம ஸ்லோவாக ஒன்று உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டு லாஸ்ட் அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த 3ஆவது ரவுண்டோ 2ஆவது ரவுண்டோ அந்த ஸ்லோவாக இருக்கும். இன்னும் அந்த 2ஆவது ரவுண்டு கொஞ்சம் புஷ் பண்ண அப்படின்னா இன்னும் அந்த டைமிங் குறையின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா, இதை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ்,
மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இந்த ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சண்டே ரெஸ்ட் விட்டுட்டு மண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரம் பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்னிங் மட்டும் வந்து டைமிங் செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இந்த ஒர்க் அவுட் இந்த ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% தான். என்ன பண்ண சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்லாம் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுட்டு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும். ஸோ ஃபுட்டு பற்றி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி என்ன ஃபுட்டு சாப்பிடணும், ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் என்ன ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், மேலே கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. இல்லை இன்னும் எஃபெக்டிவாக எனக்கு வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து சேல் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 38 ஐட்டம்ஸ் இருக்கும். பாதாம், பிஸ்தா, முந்திரி, கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காசோளம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 38 வந்து நவதானியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நவதானியத்தை வந்து 38 ஐட்டம்ஸ் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்து அதை வந்து நான் ப்ராப்பராக ரெடி பண்ணி வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 699. ஓகேவா? 699 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கேன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறது பதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீங்கள் ஃபுட் சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். நான்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் சாப்பிட்டு போவேன். காலையில் 11 மணி வரைக்கும் எனக்கு பசியே வராது. ஓகேவா? அவ்வளோ இன்ஸ்டன்ட்டாக எனர்ஜி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாக நான் ஸ்டார்டிங்லேருந்து இதை தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இது தேவைப்படுறது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த வீடியோ நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏதோ என்னோடய ப்ராடக்ட் வந்து விற்கணுன்றதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? இது ப்ராப்பராக வந்து பார்த்திங்க கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இதுக்கான ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. ஓகேவா? நிறைய பேர் வந்து வாரம் ஃபுல்லாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் தான் ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த ஒர்க் அவுட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ஆர்மிக்கும் அக்னி பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.